மீனம். ஆகா, மோட்ச ராசி இல்லையா? சூப்பரான ராசிங்க. 12ஆம் ராசி. என்ன பிரச்சனைனா, மோட்சத்தை தருகின்ற ராசி அது. ஆனால் அந்த ராசிய இன்னொரு விதமாகவும் பாவிப்போம். என்ன பாவிப்போம்? போக ராசின்னு. அயன சயன ஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா? 12ஆம் இடத்தை. அது 2 தன்மைகளை கொண்டது. ஒன்று, வச்சா நேரா கைலாயம், விட்டா இந்திரலோகம், விட்டா இந்திரலோகம், போன கைலாயம். கைலாயத்துக்கு போனா அது சுடுகாடு, அங்க ஒண்ணுமே இருக்காது. அவரே இருப்பாரான்னு தெரியாது. சரியா? ஃபுல்லா சூனியம். கைலாயம் தான் அமைதியா இருக்கணும். சூப்பரான இடம்ல. அதுதான் மோட்சம். நான் இங்க போய் யார் போய் இருக்கிறது இங்கவா அப்படின்னு எங்கேயோ இழுத்துட்டு போயிரும். இந்திரலோகத்துக்கு இழுத்துட்டு போயிரும். இங்கே ரம்பை, ஊர்வசி, மேனகை எல்லாம் இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன? பொதுவா மீன லக்னம் லௌகீக காரியங்களில் அதிக நாட்டம் கொண்டதாக இருக்கிறது. என்ன சார் கொடுமை? குருவுடைய லக்னம் இல்லையா? நீங்க தப்பா சொல்றீங்க. அப்படியா? யாராவது மீன லக்னம் இருக்கீங்களா? லௌகீக நாட்டங்களை ஏன் கொண்டிருக்கிறது? கேள்வி கேட்கணும்ல. இங்க அங்கே சுக்கிரன், குருவை விட சுக்கிரன் உச்சம். ஏன்? பக்கத்துல அவன் தானே இருக்கான். பூமிக்கு பக்கத்துல யார் இருக்கான்? சுக்கிரன் இருக்கான். அவன் என்ன அதிகமா தாக்குறான் சார். குரு செவ்வாயை தாண்டில குருவை போய் நான் பிடிக்கணும். குரு லேட்டா தானே வராரு. நான் போயில தேதியில போய் பிடிக்க வேண்டியிருக்கு. இவன் வர்றானே, என்ன தேடி வர்றானே. என்ன தேடி வர்றவன நான் முதல்ல அரவணைக்கிறதா, நான் போய் ஒருத்தரை போய் பிடிக்கிறதா? அது கஷ்டமா இருக்குல்ல. சுக்கிரன் வர்றான், நான் பக்கத்துல வச்சுக்கிறேன். புரியுதா? மீன லக்னம் லௌகீக நாட்டங்களை கொண்ட லக்னமாக இருக்கிறது. ஆனால் மீன லக்னத்தை சேர்ந்த ஆண்கள் பாவம் மனைவி கிட்ட அவதிப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்? 8ஆம் அதிபதி சுக்கிரன். இங்க புரியுதா? எந்த சுக்கிரன் லக்னத்துல உச்சமோ அவன் நல்லவனா? அவன் நல்லவனா? 8ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கிறான். ஆடாடா, இது தெரியாம போச்சு. ஆனா உச்சமா இருக்கானே, வந்துட்டானே, நான் அவனை என்ன பண்றது? வேற வழி இல்ல, கல்யாணம் பண்ணியாச்சு, அவதிப்படு. அப்ப நாம என்ன செய்யணும்? ஆரம்பத்திலிருந்தே சுக்கிரனுடைய நாட்டத்தை மாற்ற வேண்டும். அங்கே குரு ஆட்சி பெற்றிருக்கிறாரு. குரு கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. ஆனா வந்துட்டாருன்னா நிலைத்து நிற்கக்கூடியவர். அப்ப அதீத கவர்ச்சியின் காரணமாக நான் போய் அடியே காந்தான்னு போய் சுக்கிரன் விழுந்துட்டேன். என்ன அப்புறமா என்ன பண்றது? அப்ப மீன லக்னத்தை பொறுத்தவரை குருவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனா ரொம்ப கஷ்டம். குரு ஆட்சி பெற்ற வீடு. ஆனால் குருவை பிடித்துக் கொள்வது மிகுந்த கடினமான ஒரு செயல். அது மீன லக்ன அன்பர்களுக்கு தான் தெரியும். நானும் ட்ரை பண்றேன் சார். இந்த வீணா போன சுக்கிரன் வந்துகிட்டே இருக்கான் சார், என்ன சார் பண்ற? சுக்கிரன் உங்களை திசை மாற்றும். சுக்கிரன் உங்களை வழி மாற்றும். சுக்கிரன் உங்களை படுகுழியில் தள்ளிவிடும். மிக கவனமாக நீங்கள் குருவை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இன்னைக்கு. ரொம்ப கனமான வகுப்பு 12 லக்னத்துக்கு பேசியிருக்கோம். உலக ரகசியங்களை எல்லாம் பேசியிருக்கிறோம். யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் எல்லாம் பேசியிருக்கோம். இதை நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடலாம். இதுல வேற ஏதாவது ஒரு புத்தகத்துல இருக்கா? இல்ல, எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த நேரத்தில் இந்த லக்னங்கள் நமக்கு கொடுத்த செய்திகளை உங்களிடம் பரிமாறி இருக்கிறேன். இதே லக்னத்தை பத்தி இன்னொரு 4 நாள் 10 நாள் கழிச்சு நடத்தணும்னா இன்னும் வேறு விதமான செய்திகள் உங்களுக்கு வந்துவிடும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதை உள்வாங்கிக்கோங்க. அடிப்படையில இன்னைக்கு நிறைவு செய்திருக்கிறோம்.